வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு தன்னிச்சையாக முடிவுகளை நாம் எடுப்பதில்லை. கார்த்திகை வீரர்கள் நிகழ்வில் ஜனாதிபதி மக்கள் அதிகாரத்துக்கே முன்னுரிமை என்று கருத்து. தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதன அதிகரிப்பு மட்டும் போதாது, அடுத்து வைக்கப்பட்ட கோரிக்கை. பதவி விலகிய சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு அடுத்த தேர்தல் ஆணையர் நாயகம் ஆர். போதைப்பொருள் கடத்தலுக்கு படையினருக்கு தொடர்புண்டு, அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கஜேந்திரகுமார் மிரட்டல். ஏயிடம் கடனாக பணம் பெற்ற தாதி, வட்டி பணத்தை மீள செலுத்த முடியாமல் எடுத்த தவறான முடிவு. மீண்டும் 4 லட்சத்தை நெருங்கும் தங்கத்தின் விலை, ஒரே நாளில் வரலாறு காணாத உயர்வு. பல வீடுகளுக்குள் புகுந்து பெண்களிடம் அத்துமீறிய நபர் கைது, வெளியான அதிர்ச்சி செய்தி. முக்கிய நிறுவனத்தின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில். அடுத்த சில நாட்களில் அதிகரித்த தொடர் மழை வீழ்ச்சி, வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். செய்தியில் விட்ட தவறு தலைப்புச் செய்தியாக மாறிய சோகம், நடந்தது என்ன? வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒன்றாக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஒன்றிணைந்து விட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் அரசியல் தலைமைகளிடம் வாக்குமூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது என்றும், தற்போது சக மனிதர்கள் செல்லும் போது அதே வாசல் வழியாக அரசியல் தலைமைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வருகிறார்கள். எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக கதை பேசி வருகின்றார்கள். அது நடக்காது. இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டி எழுப்பப்படும். கட்சி பேதங்களுமின்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் திட்டத்தை வேதன அதிகரிப்பு மட்டும் போதாது என்பதை அரசாங்கம் உணர்வதாகவும், அவர்களுக்கான வீட்டு வசதி மட்டுமன்றி அவர்களது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பாதட்டில் 5ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அனுதாபம் அல்ல, சுய கௌரவத்துடன் அனைத்து மக்களும் வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார். நிலையான அபிவிருத்தி இலக்காக கொண்டு அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்த அவர், நாட்டில் சிங்களம், தமிழ், முஸ்லிம் என அனைத்து மக்களும் சுபிட்சமாக வாழக்கூடிய நிலை உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று முதல் தனது பதவியிலிருந்து அரசு சேவைகளிலிருந்து ஓய்வு பெற்றார். அரசு துறையில் 34 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் தான் பதவி விலகுவதாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். 2019 அக்டோபர் 16 அவர் தேர்தல் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் தனது பதவிக்காலத்தில் தேசிய மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவது அவர் பணியாற்றினார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புற்றுநோயாக உருவெடுத்துள்ள போதைப்பொருள் கடத்தலுக்கு படையினருக்கும் தொடர்பு உண்டு என்ற விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். போதைப்பொருள் கடத்தலில் படையினருக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்பு உள்ளதாகவும் தாம் நேற்று கூறிய கருத்தை பாதுகாப்பு பிரதி அமைச்சர்
மறுதளித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிபடுத்தும் அமைச்சர் சந்திரசேகர் தனது கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் அரசாங்கம் யதார்த்த நிலையை ஏற்றுக்கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். அதனை விடுத்து ஆதாரங்கள் கோரி தங்களை முட்டாள்களாக காட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் சனத்தொகையுடன் ஒப்பிடும்போது வடக்கில் படையினர்களின் எண்ணிக்கை அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு நிலையில் படையினருக்கு தெரியாமல் போதைப்பொருள் கடத்துவது என்பது முடியாத விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். 10,000 வட்டிக்கு வாங்கிய நிலையில் அது 28,000 அதிகரித்துள்ளது. வட்டி பணத்தை மீள செலுத்த முடியாமல் தாதி ஒருவர் தவறாக முடிவெடுத்து இழந்துள்ளார். ஆன்லைன் செயலி ஒன்றில் கொடூரமான மிரட்டல் காரணமாக ஹிமாயா செவ்வந்தி அவர்கள் அடுத்த துயரமான முடிவு எமது சமூகத்தையே உலுக்கியுள்ளது. அவர் ஒரு செயலி மூலம் 10,000 என்ற சிறிய தொகையை கடனாக பெற்றுள்ளார். ஆனால் மீட்டர் வட்டி என்ற கொடூரமான பொறியில் அவர் சிக்கியுள்ளார். பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்ட போது அந்த சட்டவிரோத ஆப் நிறுவனம் மிக கேவலமான வழிகளில் மிரட்டத் தொடங்கியுள்ளது. அவரது தொலைபேசியில் இருந்த அனைத்து நண்பர்கள் உறவினர்களின் எண்களுக்கு அவதூறான செய்திகளை அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் அவரது புகைப்படங்கள் மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளனர். மேலும் தொடர்ச்சியான மிரட்டல்கள் மற்றும் சமூக அவமானத்தால் ஏற்பட்ட மன அழுத்தமே இந்த துயரத்திற்கு காரணம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,26,000 ரூபாயாக விற்பனையாகிய நிலையில் நேற்று 10,000 ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,36,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,10,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 42,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 38,850 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல் சப்ரகமுக வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகம் ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டும்படி முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்களிடம் கேட்டுக்கொள்கின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என முகநூலில் செயற்படும் ஒரு பக்கங்கள் தெரிவிக்கப்படுகிறது. இது நாடாளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டத்தின் 22ஆம் பிரிவின் கீழ் மீறும் செயலாகும். முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதனை நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக உள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார். என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும்
தவறாக சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன். கனடாவில் ஒஷாவா நகரில் பல வீடுகளில் புகுந்து பெண்களிடம் தவறாக நடந்து கொண்ட 28 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக ஒன்டாரியோ மாநிலத்தின் டர்ஹாம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். கடந்த நவம்பர் 11 பிற்பகல் 4:20 மணியளவில் சிம்கோ வீதி தெற்கு மற்றும் ராயல் வீதி பகுதிகளில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த நபர் ஒரு வீட்டிற்கு நுழைந்து அங்கிருந்த பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாகவும், ஆனால் அங்கிருந்த நாயால் பயந்து அவர் தங்கியிருந்து தப்பியோடியதாகவும் அவர் தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதே வீதியில் உள்ள மற்றொரு வீட்டுக்கு நுழைந்த அவர் அங்கு வீட்டில் இருந்த பெண் உரிமையாளரை தாக்கி அவரிடம் தவறாக நடந்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பின்னர் குறித்த நபர் சின்கோ மற்றும் ஃபெர்பாங்க்ஸ் பகுதியில் உள்ள வீட்டிற்குள் புகுந்து அங்கு படுக்கையில் இருந்த மூதாட்டியிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடியதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உலகளவில் சிறந்த வர்த்தக நாமமான ஸ்டார்பக்ஸின் தொழிற்சங்க ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சிறந்த ஊதியம் மற்றும் போதுமான ஊழியர்கள் பணியமர்த்த கோரி இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் தொழிற்சங்கங்கள் உட்பட 65 ஸ்டார்பக்ஸ் கடைகளில் உள்ள பணியாளர்களே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த வேலைநிறுத்தம் குறித்து ஸ்டார்பக் நிறுவனம் கூறுகையில், வேலைநிறுத்தம் அதன் ஆயிரக்கணக்கான கடைகளில் 1% குறைவாக பாதிக்கப்படும் என்றும், மேலும் பெரும்பாலான கடைகளில் சேவை வழக்கம் போல் தொடரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் முன்னணி ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட செய்தி ஒன்றில் இறுதியில் ChatGPT அளித்த தகவலை நீக்க மறுத்த சம்பவம் பரவலாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. செய்திகளை வெளியிடும் ஆங்கில நாளிதழே ஒரு சிறிய செய்ய மறந்த தவறால் சமூக வலைதளங்களில் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. கடந்த 12 வெளியான நாளிதழில் வணிக பிரிவு செய்திகளில் அக்டோபர் மாதத்தில் வாகன உற்பத்தி உச்சம் தொட்டிருக்கிறது என்ற செய்தியின் இறுதியில் ChatGPT அளிக்கும் இறுதி பந்தி தெளிவாக பதிவாகியிருக்கிறது. அதை படிக்கும் யார் ஒருவருக்கு அது ChatGPT அளித்த தகவல் என்பது நன்றாக தெரியும். அதனை செய்தி ஆசிரியர் நீக்க மறந்து அச்சாகி விற்பனையாகி இன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியும் இருக்கிறது. இந்த நாளிதழை படித்த பலரும் அந்த செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கடைசி பந்தியை வட்டமிட்டு தங்களது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.